கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 327வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி யார் இந்த மெல்கி சேதேக்கு என்பதை குறித்து நம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் காண்பித்ததை, அவர் பேச போகிறதை இப்பொழுது இந்த யூடியூபின் வழியாய் பேச போகிறேன். ஆகவே இந்த செய்தியானது என்னுடைய செய்தி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பித்ததை தான் உங்களிடத்திலே பேச போகிறேன். என்னுடைய சொந்த வியாக்கியானமோ, என்னுடைய சொந்த கருத்தோ, என்னுடைய சொந்த செய்தியோ கிடையவே கிடையாது. எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. அல்லேலூயா. ஆகவே செய்தியை கூர்ந்து கவனிங்கள். இன்றைய கடைசி நாட்களிலே செய்திகள் கிடைக்காத ஒரு காலமா இருக்கிறது. ஆகவே செய்தியினுடைய தலைப்பு யார் இந்த மெல்கி சேதேக்கு என்பதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வேதத்திலே எபிரியர் 7ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 3ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து நீங்கள் வாசியுங்கள். நானும் வாசிக்கின்றேன். இந்த மெல்கி சேதேக்கு சாலமோனின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்த வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். யாரு? இந்த மெல்கி சேதேக்கு. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும், யாருக்கு? இந்த மெல்கி சேதேக்கு குறித்து தான் வேதம் கூறுகிறது. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆபிரகாம் இந்த மெல்கி சேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று வேதம் கூறுகிறது. இவனுடைய முதற்பெறராகிய மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமோனின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இங்க 2 வார்த்தையை கவனிக்கணும். இந்த 2ஆம் வசனத்துல இந்த ஆபிரகாம் இந்த மெல்கி சேதேக்குக்கு தசம பாகம் தருகிறார். அங்க வசனம் சொல்லுகிறது நீதியின் ராஜா. இந்த மெல்கி சேதேக்கு யாரு? நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும். இது புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். இந்த காரியம் எங்க நடந்தது என்று நீங்கள் பார்க்க போனால் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்ப ஆதியாகமத்துல ஆபிரகாம் இந்த மெல்கி சேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறாரு. அந்த மெல்கி சேதேக்கு யார் என்று பார்க்க போனால் நீதியின் ராஜாவா, சமாதானத்தின் பிரபுவா. இந்த 2 வசனத்திலையும் நீங்க பார்க்க போனால் இவர் யார் என்று நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஆனால் ஆபிரகாம் அப்போ அந்த காலத்துல அந்த மெல்கி சேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டில் அவர் யார் என்று இங்க மிக அழகாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாய் பேசுறாரு. அல்லேலூயா. நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். 3ஆம் வசனம் பாருங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். யாரு? இந்த மெல்கி சேதேக்கு. ஆபிரகாம் கொடுத்தாரே தசம பாகம், ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அந்த ஆபிரகாமை இந்த மெல்கி சேதேக்கு ஆசீர்வதித்தாரே. இந்த மெல்கி சேதேக்கை குறித்து சொல்லப்படுகிறது வசனம். என்ன அற்புதமாக சொல்லப்படுது பாருங்க. தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். ஹல்லேலூயா. இந்த தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவரை குறித்து தான் நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் பிரபு என்றும் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவு முடியவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த 3ஆவது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனங்க. எப்படின்னாக்கா, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடியவனாய் இராதவனாய் இருக்கிறான் என்று, ஆசாரியனாக இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி பார்க்க போனா
இந்த மெல்கிசேதேக்கு சொல்லக்கூடிய இந்த மனுஷன் யார் என்று நீங்கள் வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது வேற யாருமே இல்லை, அது கர்த்தர் என்று, அது தேவன் என்று மிக அழகாக நமக்கு புரிகிறது. ஏன் கேட்டாக்கா, இந்த மெல்கிசேதேக்கு சொல்லக்கூடிய இந்த நபரு ஏன் கர்த்தர் என்றும் தேவன் என்றும் சொல்லுகிறோம் என்று சொன்னால், தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. ஆக தாய் தகப்பன் வம்ச வரலாறு இல்லாதவர் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் கர்த்தரை தான் குறிக்கிறது, அது தேவனை தான் குறிக்கிறது. சரி, நல்லா கவனிக்கணும். இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கப்பட யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையாகிய தேவன் 14ஆம் வசனத்திலே மாமிசமானார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கதான் ரகசியம் இது. இது புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் வார்த்தை மாமிசம் ஆவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் சந்தித்தார் இல்லையா அந்த மெல்கிசேதேக்கு, அது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது, அது தேவன் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் துணையோடு சில வாக்கியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை படித்துட்டு நாம் செய்திக்கு சொல்லுவோம். இவன் ஒரு மனிதன், இந்த மனிதன் நித்தியமாய் இருக்கிறான். இவனுக்கு தகப்பனோ தாயோ கிடையாது. இவனுக்கு துவக்கமோ முடிவோ இல்லை. இவன் இன்றும் ஜீவனுடன் இருக்கிறான். இவன் இந்த மெல்கிசேதேக்கு இன்றும் ஜீவனுடன் இருக்கிறான். ஏனென்றால் இவனுக்கு தகப்பனோ தாயோ இல்லாமல் துவக்கமும் முடிவோ இல்லாதவனாய் இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது இல்லையா? ஆகவே அவன் ஒரு நித்திய ஆளாக இருக்க வேண்டும், ஒரு நித்திய நபர். ஆகவே அது தேவனாய் மாத்திரம் இருக்கக்கூடும். ஏனென்றால் தேவன் ஒருவர் மாத்திரமே நித்தியமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அவரே நித்தியமுள்ள ஏக சக்கரவர்த்தியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஹல்லேலூயா. நித்திய மகத்துவமானவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுமானவர் முதலில் ஆவியா இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் புத்தகத்திலே நீங்கள் 4:24 நீங்கள் பார்க்க போனால் தேவன் ஆவியா இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட ஒரு வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். மாமிசத்தில் வெளிப்படுவதற்காக இரண்டாவதாக வார்த்தை என்னும் சரீரமாகிய ஆவிக்குரிய சரீரத்தில். ஹல்லேலூயா. இங்கதான் கவனிக்கணும். ஏற்கனவே புதிய ஏற்பாட்டிலே வார்த்தை மாமிசமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆபிரகாம் சந்தித்த அந்த மெல்கிசேதேக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் யார் என்றால் அது தேவன் என்றும் கர்த்தர் என்றும் சொல்லப்படுகிற ஒரு நபர். அந்த கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கும் போது ஏற்கனவே வார்த்தையாகிய தேவன், ஆவியா இருக்கிற தேவன், வார்த்தையா இருக்கிற தேவன் மாமிசமாக, அதாவது ஆபிரகாமை போல நம்மை போலவே அவர் தோற்றம் அளித்தார். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன் ஆபிரகாமிடத்திலே மனிதனாக தோன்றப்பட்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆபிரகாம் கர்த்தருக்கே தசமபாகம் கொடுத்தான். ஆனால் அவர் கர்த்தர் என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே மிக அழகாக வெளிப்படையாய் சொல்லப்படுகிறது. என்னவென்று, இவனுக்கு தாயும் தகப்பனும் இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அங்கே சொல்லப்படுகிறது, தாய் தகப்பன் இல்லாதவன் ஒருவன் இருப்பார் என்று சொன்னால் அது கர்த்தர் மட்டுமே. ஹல்லேலூயா என்று மிக அழகாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையானது, விஷயம் முக்கியமான செய்தி தான், வார்த்தையானது ஆவியாகிய வார்த்தையானவர் மாமிசத்தில் ஆபிரகாமிடத்தில் ஏற்கனவே தோற்றம் அளித்திருக்கிறார். அந்த ஆவியாகிய வார்த்தை மாமிசத்தில் தோற்றம் அளித்திருக்கிறது இல்லையா? அதை குறித்து தான்
வெளிப்படையாக பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அந்த சரீரம் தான் தியாஃபானி பாடி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என்னவென்று? தியாஃபானி என்று சொல்லப்படுகிற அது ஒரு சரீரம். ஏன்னா வார்த்தை மாமிசமாய் மாறின அந்த சரீரம் தான் தியாஃபானி என்று சொல்லப்படுகிறது. தியாஃபானியாக தோன்றினார். அவர்தான் மெல்கிதேசேக்காக ஆபிரகாமை சந்தித்த போது இவ்விதமான சரீரத்தில் தான் இருந்தார். அவர் தியாஃபானி உருவில் இருந்தார். இப்போது அவர் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்த பிறகு திரும்பி வந்தபோது மெல்கிதேசேக்கு அங்கே வருகிறார். அவரிடம் அவன் பேசினான். ஆபிரகாம் அவனிடம் பேசினான். அல்லேலூயா. தசம பாகமும் கொடுத்தான் என்று நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் மீண்டுமாக அதே ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1 நீங்கள் அப்படியே வாசிக்க போனால் 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வருவார்கள். அந்த 3 புருஷர்களே நடுவில் இருப்பவர் கர்த்தர் என்று வேத வாக்கியம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. கவனிங்க, 2வது முறையும் அங்கே ஆபிரகாமை சந்திக்க கர்த்தர் வருகிறார். மீண்டுமாக அந்த வார்த்தையானவர் ஆவியானவர் மாமிசத்தில் உருவில் அங்கே காட்சியளிக்கும் பொழுது தியாஃபானி பாடியிலே தான் அங்கே காட்சியிலே தோன்றுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே வார்த்தை மாமிசமாய் மாறினது, ஆவியின் சரீரம், அதுதான் தியாஃபானி என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிற வார்த்தை. இது தேவனுடைய வெளிப்பாட்டிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த ஆபிரகாமை சந்தித்த அந்த கர்த்தர், தியாஃபானி பாடியிலே சந்தித்த அந்த கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமும் சாராளும் அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கும் போது அங்கே சாராள் பின்புறத்தில் நகைத்ததை அந்த கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசினார். ஆபிரகாம் கொடுத்த உணவுகளை அந்த தியாஃபானி பாடியில இருந்த வார்த்தையாகிய தேவன், ஆவியின் உருவத்தில் இருந்த தேவன் அதை புசித்தார் என்று வேத வாக்கியம் மிக அழகாய் சொல்லப்படுகிறது. அந்த ஆவியாகிய தேவனாகிய கர்த்தர் தியாஃபானி, அதாவது வார்த்தை மாமிசமானது சொல்ற இல்லையா, அதுக்கு பேர் தான் தியாஃபானி பாடி என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். இந்த ஆபிரகாமை சந்தித்தார் இல்லையா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே என்ன பாடியில? தியாஃபானி பாடியிலே தான் சந்தித்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிற வார்த்தை, அதுக்கு பேர் தான் தியாஃபானி பாடி என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இப்போ நீங்க யோவான் புதிய ஏற்பாடுகளை கொண்டு வர யோவான் புத்தகத்திலே நீங்கள் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 59 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அங்க யூதர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து பேசுவார். அங்க யூதர்களிடத்துல இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டான் களி கூர்ந்தான் என்று சொல்லுவார் இயேசுநாதர். அப்போ இந்த இயேசுநாதர் எந்த உருவத்தில் இருந்தார் சொன்னீங்கன்னாக்கா, புதிய ஏற்பாட்டிலும் இயேசுநாதர் அதே தியாஃபானி பாடியில தான் புதிய ஏற்பாட்டிலும் ஜீவித்துக் கொண்டிருந்தார். எப்படி நான் சொல்றேன்னு கேட்டா, எப்படி பழைய ஏற்பாட்டிலே வார்த்தை மாமிசமாய் மாறி ஆவியின் உருவத்தில் தோன்றப்பட்டதோ, தியாஃபானி பாடியில் தோன்றப்பட்டதோ, அதே புதிய ஏற்பாட்டின் வாசிக்க போனால் இருக்கிற சொன்ன இல்லையா, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க போனால் அதே மீண்டுமாக வார்த்தை மாமிசமாய் மாறினது என்று வேத வாக்கியம் கூறும். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிசமாய் மாறின அந்த உருவத்தை தான் தியாஃபானி பாடி என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த 59, 58, 57 நீங்க வாசிக்க போனாக்கால் அந்த இயேசுவாகிய அந்த கர்த்தர் தியாஃபானி பாடியில தான் வார்த்தை மாமிசமானது, ஆவியானவர் மாமிசமாய் மாறினார், தியாஃபானி பாடியில தான் அங்கே சந்தித்தார். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்கள் ஒரு வீட்டு அறையிலே பயந்து நிற்பாங்க, வீட்டுக்குள்ள ரூம் அறையில. ஆனா இயேசுநாதர் கதவை பூட்டி இருக்கும். இயேசுநாதர் மீண்டுமாக கதவை பூட்டியிருந்த கதவிலே அங்கே வருகிறார்.
சரீரமா இருக்கிறவர் அங்கே வருகிறார். ஏன்னு கேட்டாக்கா வார்த்தை மாமிசமான மீண்டும் அதே தியாஃபானி பாடியில தான் அவர் இருக்கிறார். மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார், தியாஃபானி பாடியில் இருக்கிறார். அவர் ஆவின் சரீரமாக இருக்கிற அப்படின்னால்தான் அது கதவுல இருந்து இந்த கதவுல இருந்து இப்படி வந்து இந்த பக்கம் உருவம் வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன போல உங்களை போல ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவர் இல்லை. வார்த்தை மாமிசமாய் மாறின அந்த கர்த்தர், அதுதான் ஆவியின் சரீரம். அதற்கு பேர் தான் தியாஃபானி பாடி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் மெல்கிதேசுக்காக அவர் பழைய ஏற்பாட்டிலே எப்படி இருந்தாரோ புதிய ஏற்பாட்டிலும் அதே மெல்கிதேசுக்கு தான் அவர் தோற்றம் அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், மோசஸ் கிட்ட அவர் தரிசனமானார். மோசஸ் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தன்னுடைய சரீரத்தை மறைத்து தன்னுடைய கரங்களினால் அவரை மறைத்து பின்புறத்தை கர்த்தர் மோசஸுக்கு காண்பித்தார். அவர் காண்பிக்கும் போதும் அதே தியாஃபானி பாடியிலே தான் மோசஸுக்கும் அவரை காட்சி அளித்தார். வார்த்தையா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவன், அவர் நம்மை போலவே ஒரு சரீரத்திலே காட்சியிலே தோன்றுகிறார். வார்த்தை மாமிசமாய் மாறுகிற நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே காட்சியிலே தோன்றுகிற அந்த சரீரம் தான் தியாஃபானி பாடி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், மெல்கிதேசேக்கை குறித்து உண்மையான வெளிப்படுத்துதல் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வருகிறது. அவர் மாமிசத்தில் வருவதற்கு முன் வார்த்தையாகிய தேவனாயிருந்தார். வார்த்தையாகிய தேவன், ஏனென்றால் அவரை போல் சாவாமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. வார்த்தையாகிய அவர் மனிதனாக தோன்றினார். வார்த்தை மனிதனாக தோன்றியதுதான் தியாஃபானி. ஹல்லேலூயா. வார்த்தை மனிதனாக தோன்றியதுதான் தியாஃபானி. ஹல்லேலூயா. இவருக்கு தகப்பனும் தாயும் இருந்தார்கள். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பனும் தாயும் இருந்தார்கள். உங்களுக்கும் அவ்வனம் உண்டு. இயேசுவுக்கும் தகப்பனும் தாயும் இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமை சந்தித்த மனிதனுக்கோ இதே மெல்கிதேசுக்கு தான் ஆபிரகாமை சந்தித்தார். அப்பொழுது அவர் சந்திக்கும் பொழுது, ஆனால் ஆபிரகாமை சந்தித்த மனிதனுக்கோ தகப்பனோ தாயோ கிடையாது. இயேசுவுக்கு ஆரம்பமாக ஒரு காலம் இருந்தது. இயேசு தன் ஜீவனை தந்தார். ஆனால் ஆபிரகாமை சந்தித்த அந்த மனிதனுக்கோ ஆரம்பமோ முடிவோ இல்லை. இந்த மனிதன் மரிக்கவில்லை. ஏனென்றால் இவரே ஜீவன். எல்லா காலங்களிலும் அதே மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உரைத்திருக்கிற வார்த்தையை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாட்டை பாருங்கள். எல்லா காலங்களிலும் அதே மனிதனாக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் அதே மனிதனாக இருக்கிறார். எப்படி? வார்த்தையாகிய மனிதனாக அதே தியாஃபானி பாடியாகவே அவர் திகழ்ந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லா காலங்களிலும் அதே மனிதனாக இருந்தார். இயேசுவாகிய இந்த மெல்கிதேசுக்கு மாமிசமானார். இயேசுவாகிய இந்த மெல்கிதேசுக்கு மாமிசமானார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வந்தபோது தன்னை மனுஷகுமாரன் என்றும் வெளிப்படுத்தினார். மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரன் என்று 3 நாமங்களில் அவர் வந்தார். இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மெல்கிதேசுக்காக வந்தார். ஹல்லேலூயா. அந்த மெல்கிதேசுக்கு வார்த்தையாகிய உருவத்தை எடுத்துக்கொண்டார். நம்மை போல வார்த்தை மாமிசமானது, ஆவிக்குரிய உருவம். அதுக்கு பேர்தான் தியாஃபானி பாடி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே தியாஃபானி பாடி, கர்த்தர் வெளிப்பட்ட அதே தியாஃபானி பாடி, தேவனுடைய மனவாட்டி சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளும் தியாஃபானி பாடியிலே கடைசி நாட்களிலே அவர்கள் காட்சியிலே தோன்றுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் செய்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சகோதரனோ சகோதரியோ இருப்பார்கள் என்று சொன்னால், கடைசி நாட்களிலே வானவருடைய சாயலையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று வேத வாக்கியத்தில் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 49 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே
1 கொரிந்தியர் 5:1 சொல்லுகிறது, இந்த கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கென்று ஒரு கூடாரம் வானத்திலே பரலோகத்தில் இருக்கிறது. அந்த கூடாரம் தான் தியாஃபானி கூடாரம். அந்த தியாஃபானி கூடாரத்தை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அந்த மனவாட்டி சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகளும் கூட எப்படி கிறிஸ்துவானவர் தியாஃபானி பாடியிலே தோன்றினாரோ அதே மனவாட்டி பிள்ளைகளும் கடைசி நாட்களிலே தியாஃபானி பாடியிலே தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆபிரகாமை சந்தித்த அந்த மெல்கிதேசேக்கு தியாஃபானி பாடியிலே தான் வெளிப்பட்டார். இயேசுவாகிய அந்த மனிதரும் தியாஃபானி பாடியிலே தான் வெளிப்பட்டார். கடைசி நாட்களிலே மனவாட்டி சொல்லக்கூடிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சகோதரர்களும் தியாஃபானி பாடியிலே கடைசி நாட்களிலே தோற்றமளிப்பார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் தியாஃபானி பாடியிலே நீங்கள் தியாஃபானி பாடியிலே வெளிப்பட வேண்டும் என்று கடைசி நாட்களில் நினைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் யாவருமே கிறிஸ்துவின் உபதேசத்திலே தரித்துக் கொண்டு, கிறிஸ்துவின் சத்தியத்திலே வளர்ந்து, கிறிஸ்துவின் ஜீவியம் வாழ்ந்து, கிறிஸ்துவை போல் இந்த உலகத்திலே நடப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவை முதலாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெறணும். நல்லா புரிஞ்சுக்க. ஏற்கனவே பழைய வீடியோல தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டாக்கா பரலோகம் போடுவேன் அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், அந்த மாதிரி ஒரு திங்கிங் மைண்ட் உங்களுக்கு இருந்தா எடுத்து போட்டுருங்க. ஞானஸ்தானம் எடுத்தா நான் பரலோகம் போவேன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னானாக்கா தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஞானஸ்தானம் சொல்லக்கூடியது எதுக்குன்னு கேட்டா, சபையின் ஒரு ஐக்கியத்திலே சேருவதற்கு தான் ஞானஸ்தானம். புரியுதுங்களா? சிலுவையில இயேசுவோடு சிலுவையில மரிப்பதற்காக இருந்த அந்த சகோதரன் எந்த ஒரு ஞானஸ்தானமும் எடுக்கல. சரி, அது கூட விடுங்க. பழைய ஏற்பாட்டுக்கு நான் வரேன். யோனோக்குன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா பழைய ஏற்பாட்டுல. இந்த யோனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்பெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல ஞானஸ்தானம் இல்ல. சரி, ஓகே, அதை பத்தி நான் பேசல. ஆனா யோனோக்கு இருந்த காலத்துல அந்த விருத்த சேதனம் கூட இல்ல. அந்த யோனோக்கு விருத்த சேதனம் என்றால் ஞானஸ்தானத்துக்கு அறிகுறி. ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் விருத்த சேதனம் வந்தது நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, எப்படி எதுவோ இப்போ இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனும் அவனும் ஐக்கியப்பட்டிருந்தார்கள். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது இல்லையா? அது போலதான் இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் சப்போஸ் எடுக்கலன்னா கூட கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் கண்டிப்பா பெற்றிருக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் எப்படி ஞானஸ்தானம் பெறான்னு கேட்டா, கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே ஒருவன் மறுபிறப்பு பிறக்கிறான் என்று சொன்னால் கிறிஸ்து அவனுக்குள் தரித்து இருக்கிறான். அவன் தான் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறான். ஆகவே இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனா நான் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெறல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா, அவங்களாம் கடைசி நாட்கள்ல தியாஃபானி பாடியிலே தோற்றமளிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருவர் இருந்தான்னு சொன்னால், கடைசி நாட்களிலே கிறிஸ்துவை போல நாமும் தியாஃபானி பாடியிலே கடைசி நாட்களிலே காட்சியிலே தோன்றுவோம். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, உண்மையான சத்தியத்தை கேளுங்கள், உண்மையான சத்தியத்தில் நடவுங்கள், கிறிஸ்துவுக்காக ஜீவிங்கள், கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் அத்தனை பேருமே நட்சத்திரங்களா இருக்கிறீர்கள். அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் யாவரும் தியாஃபானி பாடியிலே தோன்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அத்தனை பேருமே கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாழ வேண்டும். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. அடுத்த புதிய செய்தி ரொம்ப அற்புதமான செய்தி, அதை மறக்காமல் கேளுங்கள், கண்டிப்பா கேளுங்க. அந்த செய்தியுடைய தலைப்பை சொல்றேன். இயேசு கிறிஸ்து மரியாளை தாய் என்று அம்மா என்று அவர் அழைக்கவில்லை. ஏன் அழைக்கவில்லை என்று தான் அடுத்த செய்தி. ரொம்ப அற்புதமான செய்தி, அதை மறக்காம கேளுங்க. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களையும் அடியனையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.